வணக்கம். நல்லுணவு நம்முணவு தலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய அலைவரிசைக்கு 50,000 சந்தாதாரர்கள் சேர்ந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக இன்னைக்கு சேமியா பாயாசம் செய்திருக்கிறேன். இது கூட ஒரு சின்ன நினைவுகளும் உண்டு இந்த சேமியா பாயாசத்து கூட. அது என்னன்னு இந்த காணொலியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழுள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இப்போ இந்த காணொலியில் போயிட்டு இந்த சேமியா பாயாசம் எப்படி நான் செய்திருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேமியா பாயாசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். பால் 1 லிட்டர், நிறை கொழுப்பு பால். இது தண்ணி சேர்க்கலை, சும்மா அந்த நெகிழியை மட்டும் அலசிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 150 கிராம் சேமியா, இது இந்த சேவரைட் சேமியா வாங்கியிருக்கிறேன். இதுதான் பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். நெய் 4 தேக்கரண்டி அளவுக்கு தேவைப்படும். பாயசத்தில் வெல்லம் கூட சேர்க்கலாம். சில நேரங்களில் வெல்லம் சேர்க்கும் போது பால் கொஞ்சம் சூடாக இருந்தாலோ அல்லது வெல்லம் பாகு சூடாக இருந்தாலோ சில நேரங்களில் பால் திரிஞ்சு போயிடும். அதனால் எப்பொழுதும் வெள்ளை சர்க்கரை சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லது. அதுக்காக வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கிறேன். திராட்சை கொஞ்சமாக, காஞ்ச திராட்சை, முந்திரி கொஞ்சமாக, அடுத்தது சாரப்பருப்பும் வெள்ளரி விதையும் சேர்த்து கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இது தவிர ஏலக்காய் பொடி கொஞ்சம், குங்குமப்பூ கொஞ்சமாக. இந்த பாயாசத்துலேயே ரொம்பவும் மனமும் சுவையும் சேர்க்கக்கூடியது இந்த பச்சை கற்பூரம். சும்மா ஒரு இனுக்கு போட்டால் போதும், நிறைய போட தேவையில்லை. இது கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்கிறேன். போடும்போது குறைச்சி போட்டுப்பேன். பாயாசம் செய்கிறதுக்கு முதல்ல பால் ஒரு பக்கம் காய்ச்சிக்கலாம். சட்டியில் முதல்ல ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் முதல்ல முந்திரி பருப்பு போட்டு லேசாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு பாதி வறுத்துட்டு இருக்கும் போதே இதுலயே நம்ம வச்சிருக்கிற திராட்சையும் சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்ததும் சாரப்பருப்பு, வெள்ளரி பருப்பு ரெண்டுமே இதில் சேர்த்துடலாம். நல்லா எல்லாமே பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இந்த நெய்யிலேயே இன்னும் ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்கிற சேமியாவை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தீ மிதமாக வச்சுக்கோங்க. ரொம்ப குறைச்சும் இருக்க வேண்டாம், ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம். சேமியா வறுக்காமல் செஞ்சோன்னா அப்படியே பாயாசம் குழ குழன்னு ஒரு மாதிரி இருக்கும். வாயில் வைக்கவே நல்லா இருக்காது. சேமியா நல்லா எல்லா பக்கமும் செவந்து வர்ற மாதிரி எல்லாமே அந்த எல்லா குச்சியுமே செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். எல்லாமே செவந்து வந்துருச்சு. அடுப்பு நிறுத்திட்டேன். பால் இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை இந்த பால்லையே சேர்த்துடலாம். சேமியா நல்லா பாலில் எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி கரைச்சி விட்டுருங்க. எல்லாம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக நிற்கும் போட்ட உடனே. சேமியாவை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வேக விட்டுடலாம். ஒரு 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம் போதும். இப்போ இந்த சேமியா வெந்திருக்கான்னு பார்ப்போம். சேமியா நல்லாவே வெந்துருச்சு. நம்ம வச்சிருக்கிற சர்க்கரையில் முதல்ல ஒரு பாதிக்கு ஒரு 3/4 அளவுக்கு நான் போட்டுடுறேன். சர்க்கரை இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளத்தை சேர்த்துக்கலாம். எப்பவுமே பாயசத்துக்கு சர்க்கரை கொஞ்சம் ஒரு திகட்டாத அளவுக்கு போட்டிங்கன்னா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ளவங்க சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த சர்க்கரை கரையிற மட்டும் நல்லா கரைச்சி விட்டுருங்க. நான் செய்கிற இந்த பாயாசம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டு அதை கொஞ்சம் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கூட வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு முறை கோயிலில் வேண்டிக்கிட்டு இந்த வேண்டுதலப்போ பாயாசம் தான் செஞ்சு கொடுத்தேன். நான் ஒரு 100 பேருக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அங்கே ஒரு 70 பேர் பக்கம் தான் இருந்தாங்க. பாயாசம் தீருமோ தீராதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சாப்பிட்டுட்டு திரும்பவும் அவங்களே வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளார தீர்ந்து போச்சு. அந்த அளவுக்கு சுவையான பாயாசம் இது. அந்த செய்முறை தான் இப்போ நான் உங்க கூட பகிர்ந்துருக்கிறேன். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை அப்படியே நின்று போச்சு. எப்போ பாயாசம் வச்சாலும் திகட்டாத அளவுக்கு சர்க்கரை இருக்கணும். இனிப்பு இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அளவில் போட்டிங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அதே மாதிரி சேமியாவை தண்ணியில் வேக வச்சுட்டு பாலில் சேர்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பாலில் இருக்கிற அந்த இது வந்து சாரம் வந்து அந்த சேமியாவில் ஊறாது. அப்போ அந்த சுவை வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்காது. இந்த பால்லையே நேரடியாக இதை ஊற வைக்கும்போது அதோட வேக வைக்கும்போது அதோட சுவையே வந்து ஒரு தனி சுவையாக இருக்கும். சர்க்கரை சேர்த்த பின்னாடி இந்த சேமியாவில் நம்ம அந்த இனிப்பு ஊறுற அளவுக்கு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2 நிமிடம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு நம்ம வச்சிருக்கிற ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ, இந்த குங்குமப்பூ சேர்த்து பாருங்க. ரொம்ப வாசமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல நிறம் கொடுக்கும். அந்த பாயசத்துக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வறுத்து வச்ச பருப்பு, திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடைசியாக இது மாதிரி ஒரே ஒரு இனுக்கு அளவுக்கு பச்சை கற்பூரம் இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பச்சை கற்பூரம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த வாடை வந்து அப்படியே நெடி அடிக்கும், திகட்டும், அந்த வாசமே பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. ஒரு சிட்டிகைக்கும் குறைவான அளவு பச்சை கற்பூரம் 1 லிட்டர் பாலுக்கு சேர்த்தாக்கா நல்லாயிருக்கும். நம்மளோட சுவையான பாயாசம் இப்போ சாப்பிட்றதுக்கு ஆயிடுச்சு. பாயாசம் எப்பொழுதுமே செஞ்ச உடனே சாப்பிட்றதை விட ஒரு 10 நிமிடமாவது அதை ஊற விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த முறையில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாயாசம் செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழுள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழுள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.